வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடு கடிச்சிட்டு போன மிளகாய் செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது செடிகளை மாடு கடிச்சிட்டு போயிட்டுன்னு வச்சுங்களேன், மாடு இல்லை ஆடு கடிச்சிட்டுனா அந்த செடியை நம்ம பிடுங்கி தூர போட்டுறக்கூடாது. அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். நம்ம செடிகளை வளர்க்கும்போது சில கிளைகள் நீண்டுக்கிட்டே போகும், சில கிளைகள் பார்த்திங்க அப்படின்னா உயரமாகவே போகும். அந்த மாதிரி வளரக்கூடிய செடிகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிளைகளை நாம் வெட்டி விடுறத என்ன சொல்லுவாங்கன்னா க்ராப்பிங்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் கவாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாம் தேவையில்லாத கிளைகளை வெட்டி விடுறது மூலம் புதிய கிளைகள் தோன்றும். அதே தான் இங்கேயே நடந்திருக்கு. வந்த மாடு செடியை பார்த்த உடனே கடிச்சிட்டு போயிடுச்சு. அதில் நீளமாக இருக்கக்கூடிய எல்லா கிளைகளையும், மொத்தத்தில் செடியில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகளையும் அதை கடித்து சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி செடிகளை மாடு கடிச்சிட்டு போயிட்டுனா வருத்தப்படக்கூடாது. மறுபடியும் நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த செடியை ரீக்ரோ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடு கடித்த கிளைகளோட பாகத்தை என்ன பண்ணணும், கத்திரி வச்சு கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா 1-2 நாளையிலே அந்த கணுக்கள் இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கம்பில் இருக்கக்கூடிய கணுக்கள் இருந்து புதிய கிளைகள் உருவாகும். அந்த புதிய கிளைகள் உருவாகும் போது மறுபடியும் நமக்கு மிளகாய் செடியாக இருந்தால் மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த செடியோட ஏஜ் ஸ்டில் சேமாக தான் இருக்கும். அதாவது ஒரு 4 மாத செடின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அது காய்ச்சிட்டு இருந்துன்னா மறுபடியும் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். 1-2 வாரத்திலே மறுபடியும் பூ பூத்து காய் காய்க்கும். நாம் இப்போ 2 வாரத்துக்கு பிறகு வளர்ந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளை பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா அதே செடி தான். இதில் 2 வாரத்துக்கு பிறகு இலைகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ப்ளஸ் பூப்புக்கும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த பிளான்ட்டோட ஏஜ் சேமாக தான் இருக்கும், குறையவே குறையாது. ஏற்கனவே காய்ச்சிட்டு இருந்த செடியாக இருந்தால் மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிராப்பிங் அல்லது கவாத்து முறையை நாம் எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். மறுபடியும் புதிய கிளைகளை நாம் ஈஸியாக உருவாக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் மிளகாய் செடிகளை வளர்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.